ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசை இதுக்கு ஏற்ற மாதிரி கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். கொஞ்சோன்னு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்குவோம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். அடுத்து காஞ்ச மிளகாவும் சேர்த்தாச்சு. அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம்.
எல்லாம் ஆறிடுச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா திரும்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.